நீங்க அப்ராட்ல MBBS படிக்கணும்னா நீட் எலிஜிபிள் ஸ்கோர் 113 மார்க் எடுத்துக்கணும். உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு கம்மியான அமௌண்ட்ல நீங்க முடிச்சிடுற மாதிரி இருக்கு. பிளஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் என்னென்ன சொல்லி தராங்களோ அது எல்லாமே நம்ம அங்கேயுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே தான் இருக்கேன். இப்போ எனிஹவ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பேரண்ட்ஸ் கால் பண்ணாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை நான் நேராக போய் பார்த்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத என்னால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எத்தனை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மொத்தம் 1200 தமிழ்நாடுல மட்டுமே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட படிக்கிறாங்க. நான் படிக்க போகும் பொழுது ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக தெரிஞ்சுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாம், மினி தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. 5 கெடாவர்ஸ் இருக்கு, 1 2 இல்ல 5 இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு வீக்லி பேசிக்கா எல்லா பார்ட் எங்க இருக்கு, மசில்ஸ் என்னென்ன, நர்வ்ஸ் எப்படி போகுது, ஆர்டரிஸ் எப்படி போகுது அப்படின்னா நம்ம கத்துக்க முடியும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினல் கெடாவர் வச்சு ஸ்டூடெண்ட்டே பிக் பண்ண சொல்லி கொடுக்குறோம். 2021க்கு அப்புறம் NMCல ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. மாணவர்கள் இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க வராங்க அப்படின்னா 54 மாசம் படிச்சிருக்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 54 மாசம் படிக்க வைக்கிறோம். இது போக 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் அந்த யூனிவர்சிட்டிலே பண்ணியிருக்கணும். அதுவும் நம்ம பண்ண வைக்கிறோம். WCIC அப்படின்றது ஒரு கன்சல்டன்ட் மட்டும் கிடையாது. அட்மிஷன் கொடுத்தோமா, நம்மளோட கமிஷனை வாங்கினோமா, கிளம்பணுமா அப்படின்றது கிடையாது. WCIC அப்படின்றது த்ரூ அவுட் த ஜேர்னிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுல இருந்து, ஹாஸ்டல்ல இருந்து, அக்கமடேஷன்ல இருந்து எல்லாமே நாங்க தான் பார்த்துக்கிறோம். ஒரு அகாடமியை ஓனா வச்சிருக்கோம். இந்த எக்ஸாம் இந்தியாவுக்கு வந்து எழுதுறாங்க இல்லையா, இதுக்கு ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் நாங்க அந்த அகாடமியில தரோம். பொதுவாக ஒரு யங் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் ஒன்று இன்ஜினியர் ஆனோம் இல்லை டாக்டர் ஆனோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர் அப்படின்ற இந்த ப்ரொஃபஷன் பல பேருடைய கனவாக இருக்குது. பட் எல்லாராலையும் அது ஈஸியாக அடைய முடியறதில்ல. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கனவை நினைவாக்கிட்டு இருக்கிற டாக்டர் திவ்யா பெரியகருப்பன் நம்மளோட இருக்காங்க. வெல்கம் டாக்டர். தேங்க்யூ. வெல்கம். நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவிலேருந்து கிர்கிஸ்தான் இது எப்படி நடந்தது உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது. நான் ஆக்சுவலி 2017 பேட்ச். ஸோ அப்படின்றப்போ அப்போ அந்த நீட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்தது. தேங்க் காட் அட் லாஸ்ட் அந்த நீட் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து ஓகே அப்ராட்ல MBBS சூஸ் பண்ணலாம், பிகாஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நியூஸ் பேப்பர்லலாம் ஆட்ஸ் பார்த்துருந்தோம். அதில் ஓகே இந்த மாதிரி அப்ராடுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ அதில் லோ காஸ்ட்ல கொஞ்சம் நல்ல யூனிவர்சிட்டியாக காமிங்க அப்படின்னு சொல்லும் போது கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காமிச்சாங்க. ஸோ அதில் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம சூஸ் பண்ணலாம் போகலாம் அப்படின்னா, இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்குலாம் பயம் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் பொழுது. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஜேர்னி. எனக்கு வந்து 6 இயர் கோர்ஸ். அப்போ நான் 6 இயர்ஸ் MBBS ஜேர்னியை வந்து முடிச்சேன். யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும்னா ஒரே ஒரு ஆள மட்டும் தான் கொடுக்க முடியும். அது WCIC அப்படின்றது. அங்க இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஏன் எங்களோட ஜாயின் பண்ணிக்க கூடாது, யூனிவர்சிட்டிலே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நார்மலா நீங்க ஒரு MBBS முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்க்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஒரு PG வேணும். அதுக்கு PGன்றது MDO MSO நீங்க ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே மேம் நீங்க ஒரு 2 இயர்ஸ் வாலண்டியர் ஸ்டாஃபா எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க, அதுக்குள்ள உங்க PGயை நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்க, அடுத்து நீங்க ரெகுலர் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் PG 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி மெடிசனில். சேம் ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். ஸோ என்னோட PGயும் முடிச்சதுக்கப்புறம் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணி இப்போ நான் அந்த இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த WCICன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் இது எப்படி இந்தியா ஃபுல்லாக இதோடைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கா? கண்டிப்பா. இப்போ WCIEC அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் சாய்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அப்படின்றது தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு எஜுகேஷனல் நிறுவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். இதோட பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நமக்கே பூனேல இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, டெல்லியில் இருக்கு, இப்போ சென்னையில் நம்மளோட பிரான்ச் பல்லாவரத்துலேயும் இருக்கு, மதுரையிலையுமே கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த WCIECங்கிறது வந்து என்கிட்ட சொன்னீங்க தட் கிர்கிஸ்தானில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் ஒன்லி கிர்கிஸ்தான்? இப்போ பல கண்ட்ரீஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, பட் இருந்தாலும் ஏன்
கிர்கிஸ்தான் அப்படின்றது? இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற பொழுது நான் நினச்சா எத்தனையோ கண்ட்ரீஸ்க்கு எனக்கு ஆஃபர்ஸ் வரும், நான் எத்தனையோ கண்ட்ரீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பலாம். ஆனால் எல்லா கண்ட்ரிக்கும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறேன் வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னா அது எனக்கு தேவை கிடையாது. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இப்போ என்ன அனுப்பியிருக்காங்க, நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாகவே கொண்டு வாங்க, நம்ம எந்த ஒரு கமிஷனுமே வாங்குறது கிடையாது, யூனிவர்சிட்டியோட டைரக்ட் ஃபீஸுக்கு தான் பண்ணுறோம். இப்போ மேபி நான் நார்மல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன்னா எனக்கு எங்கே அந்த கமிஷன் அதிகமாக கிடைக்குதோ நான் அங்கே ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்களோட ஒர்க் ஸ்டூடெண்ட் கொடுத்தா முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே தான் இருக்கேன். இப்போ எனிஹவ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஹெல்த் ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னா நான் டேரெக்டாக அங்கே இருக்கேன். ஸோ எனிஹவ் பேரண்ட்ஸ் கால் பண்ணாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை நான் நேராக போய் பார்த்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத என்னால் சால்வ் பண்ண முடியும். இதே இது நான் வேறு எதுக்கு கொடுத்துட்டேன்னா என்னால் ஃபோன் மட்டும்தான் பண்ணி பேச முடியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி தான் சொல்ல முடியும். பட் டேரெக்டாக என்னால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வேறு எந்த இதுக்குமே பண்ணுறதில்ல. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்தியாவில் வந்து மெடிக்கல் சிஸ்டம் இஸ் சப்போஸ் டு பி டாப். இது வந்து யூனிவர்சலி அக்ரீட் அப்பான் ஃபேக்ட். அதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு இந்தியாவுடைய இந்த மெடிக்கல் எஜுகேஷனான ஸ்டாண்டர்ட். கிர்கிஸ்தானில் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அந்த மெடிக்கல் எஜுகேஷனுக்கான ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது? இப்போது இந்தியாவில் நீங்கள் நார்மலாக ஒரு எம்பிபிஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரூ அவுட் த ஜேர்னி படித்து முடிக்கிறதுக்கு நீட்டில் ஹை ஸ்கோர் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்கோரில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா க்ரோர்ஸ் கணக்கில் வந்துடுது நீங்கள் முடிக்கும் பொழுது. ஆனால் இங்கே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் முடிச்சிடுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் என்னென்ன சொல்லி தராங்களோ அது எல்லாமே நம்ம அங்கேயுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்லாம் இருக்கு இல்லையா, லீவ் அப்பையும் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சும்மா இருக்காதீங்க, ப்ராக்டிஸ் போங்க நார்மல் ஹாஸ்பிட்டல்ஸில், இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் தெரியலையா நாங்களே சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபிம்ஜிகான் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. ஆகஸ்ட் 8, 9, 10 இந்த 3 நாள் நடக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஐஎம்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு 3 நாள் நடக்கும். இதில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஐஎம்லேருந்து ஈவன் சர்ஜரி பண்ணுற வரைக்குமே, சர்ஜரியில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படி பண்ணலாம், இதெல்லாம் ஐஎம்ஜிஸ் பேசிக்காக கற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. அப்போ எனக்கு அந்த சார் அந்த ஃபிம்ஜிகான்ல இருந்து எனக்கு அப்ரோச் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும், பட் கம்மியான ஃபேரில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே வந்து படிக்கும் பொழுது ஆல்ரெடி ஃபேரே ஜாஸ்தி. அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்கள் WCIC-லேருந்து நாங்களே அவங்களுக்கு ஃபுட், அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றப்ப இந்தியன் எஜுகேஷனும் சரி உங்களுக்கு அந்த எஜுகேஷனும் சரி சேம் ஆகிடுது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்குது இல்லையா? பட் எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ இந்த காஸ்ட்டுங்கிறது நீங்கள் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணீங்க, ரொம்ப சீப்பாக இருந்தது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் என்னன்னா இந்த ஹிடன் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபியராகவே இருக்குது, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு. நீங்கள் எப்படி இந்த கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹிடன் காஸ்ட் இருக்குமா, இல்லை டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனாகவே ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக என்னால் இவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது ஃபீஸ் ஓப்பனாக சொல்லணும். எப்படி இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ நம்மள்ட்ட 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டின்றது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு 25 to 26 லட்சம். ஏன் நான் இந்த ஃப்ளக்சுவேஷனில் சொல்கிறேன்னா, டாலர் ரேட் ஒரு நாள் டாலர் ரேட் கூடலாம், ஒரு நாள் டாலர் ரேட் குறையலாம். எனிஹவ் நம்மளோட ஃபிக்ஸ்டு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு $8,000 தான். ஸோ இதே ஓஷ் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் உங்களுக்கு $7,000 தான். ஸோ அப்படின்ற பொழுது உங்களுக்கு 6 லட்சத்துக்கு உள்ள முடிஞ்சிருது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 23 lakhsக்குள்ள முடிஞ்சிருது உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபீஸ். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இப்போ உங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணணும்னா? வருஷத்துக்கு வருஷம் நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகிட்டே வரும். இப்போ இந்த வருஷத்துக்கான நீட் எலிஜிபிள் ஸ்கோர் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்ராடில் MBBS படிக்கணும்னா 113 மார்க் எடுத்துருக்கணும். 113லேருந்து நீங்கள் டாப் ஸ்கோர் எடுத்து உங்களுக்கு இங்கே ஒரு வேளை சீட் கிடைக்கலனாலுமே அங்கே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன 113 எடுத்துட்டேன், ஒரு மேலே எடுத்துட்டேன், உங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்ணணுன்னு. நீங்கள் வந்து என்னை எப்படி கைட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா? அதாவது நம்ம டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னோட அட்மிஷன் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் தான் பண்ணுவாங்க. நமக்கு கால் பண்ணோடனே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறத விட நேரில் ஒன்ஸ் வந்து எங்களை பாருங்கள், அப்போ தான் நாங்கள் யார், நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்மிஷன் போடணும் யூனிவர்சிட்டியில். அப்போ
இப்போ அட்மிஷன் போடணுன்னா முதல்ல நீட்டில் வந்து அவங்க பாஸ் ஆகிருக்கணும், 113+ மார்க்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12th மார்க் இருக்கு இல்லையா, அதில் 50% அண்ட் அபோவ் இருக்கணும் அவங்களோட மார்க்ஸ், அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம், கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும்னு இருந்ததுன்னா முதல்ல காலேஜில் அட்மிஷன் லெட்டர் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தேர்ட் ஏஜென்ட் வச்சோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் பார்ட்னர்ஸ், நம்ம அதாவது நம்ம ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம இதை பண்ணலை. நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன், ஸோ டேரெக்டாக என்னோட அட்மிஷன்ஸ் நான் அங்கே பிளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். பிளேஸ் பண்ணி லெட்டர் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அட்மிஷன்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் இருக்கும். எனிஹவ் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இங்கிலீஷில் இருக்கும் உங்கள் டாக்குமெண்ட், ஒரு ரஷ்யன் கண்ட்ரியோ ஒரு கிர்கிஸ்தானுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களோட டாக்குமெண்ட்டை ரஷ்யனில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அதில். ஸோ அது பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்போஸ்டைல் வாங்கணும். இதெல்லாம் எங்கள் சைட்ல இருந்து நாங்களே பண்ணிவிடுவோம். ஸோ அப்போஸ்டைல் அப்படின்றது என்னென்னா, ஓகே இந்த மார்க் ஷீட் வந்து செல்லுபடியானது தான், கரெக்டான மார்க் ஷீட்டு, இந்தியன் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லி ஆஃபீஸில் போய் அதை சீல் ஸ்டாம்ப் வாங்கி அந்த ஒர்க்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட விசா ப்ராசஸ் இருக்கும். விசா ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட், இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வர முடியும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் அங்கே இருக்கிறது டெஃபினெட்லி ஒரு பெரிய பூஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் WCIECயோட சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு த்ரூ அவுட் இருக்குமா? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து டிபார்ட் ஆகி அங்கே போய் ஜாயின் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி திருப்பி வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WCIC அப்படின்றது ஒரு கன்சல்டன்ட் மட்டும் கிடையாது. அட்மிஷன் கொடுத்தோமா நம்மளோட கமிஷனை வாங்கினோமா கிளம்புனோமா அப்படின்றது கிடையாது. WCIC அப்படின்றது த்ரூ அவுட் த ஜேர்னிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் பிளேஸ் பண்ணிட்டீங்க, உங்களை இங்கேருந்து முதல்ல நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம் இல்லையா, அப்போவே நான் இங்கேருந்து நான் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறேன். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இதை மற்ற கன்சல்டன்ட் கூட பண்ணலாமே, அவங்களும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா, எனிஹவ் ஒரு கன்சல்டன்ட் வராங்கன்னா 15 days அவங்களால ஸ்டே பண்ண முடியும். டூரிஸ்ட் விசா நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஓகே அவங்க ஒர்க் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க, இனி நாங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபுல்லாமே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து ஹாஸ்டல்லேருந்து அக்கமடேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓகேங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க, காலேஜுக்கும் வந்தாச்சு, படிச்சும் முடிச்சாச்சு, இனி நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், எந்த யூனிவர்சிட்டிலையுமே நம்ம WCIC அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியை ஓனாக வச்சுருக்கோம். இந்த அகாடமி பேர் பேஸ் மேக்கர் அகாடமி. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் இந்தியாவுக்கு வந்து எழுதுறாங்க இல்லையா, இதுக்கு ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் நாங்கள் அந்த அகாடமியில் தரோம். இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டாஃப்ஸை அசைன் பண்ணி அந்த ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 19 ஸ்டாஃப் இந்தியாவிலேருந்து அசைன் பண்ணி ஒரு டீமாகவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம அதுக்கான ஆப்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த question and answer session இருக்கும். ஸோ உங்களுக்கு இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் FMG அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணி ஓகேங்க நீங்கள் கொடுத்த கோச்சிங்கில் நான் படிச்சுட்டேன், இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டேன், எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதுறீங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். ஸோ அப்போ நீங்கள் எழுதுறீங்க, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னாலும் செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு திருப்பி நம்மளுடைய பேஸ் மேக்கர் அகாடமி இருக்கு இல்லையா, இது டெல்லியில் கிரேட்டர் நொய்டா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாமை முடிச்சு நீங்கள் கிளியர் பண்ணி வெளியில் வருவீங்களா, அது வரைக்குமே நம்மளோட டீம் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும். இந்த கிர்கிஸ்தானில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் NMC அப்ரூவ்டா? கண்டிப்பாக NMC அப்ரூவ்ட் இல்லைன்னா, இப்போ நார்மலாக பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க எல்லா அப்ரூவலுக்கும் அப்ளை பண்ணணும். முதல்ல அந்த அப்ரூவல் இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டியை கேன்சல் பண்ணிடுவாங்க, அவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஸோ முதல்ல அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு ஃபஸ்ட்டு WHO பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ECFMGன்னு ஒன்று இருக்குது, AAEP ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு அப்ரூவலும் வாங்கணும். இதெல்லாம் பண்ணி NMC வெரிஃபிகேஷன் வாங்கணும். ஸோ நம்மளுடைய 2 யூனிவர்சிட்டிக்குமே NMC வெரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற லைசன்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இந்தியாவில் நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்குறோம்னா அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் அது, பட் கிர்கிஸ்தானில் நம்ம வாங்குறதுக்கான ரெக்கக்னிஷன் எந்த அளவுக்கு இருக்குது? இதை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 அப்புறம் NMCயில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க வராங்க அப்படின்னா முதல் விஷயம் அவங்க வந்து 54 மாதம் படிச்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 54 மாதம் படிக்க வைக்கிறோம். இது போக 1
வருஷம் இன்டர்ன்ஷிப் அந்த யூனிவர்சிட்டிலே பண்ணியிருக்கணும். அதுவும் நம்ம பண்ண வைக்கிறோம். ஓகே, இன்டர்ன்ஷிப்பும் பண்ண வச்சுட்டீங்க. இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அவங்க அந்த கண்ட்ரியிலேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும், அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ். அது இருந்தால் தான் இப்போ இங்கே இந்தியாவில் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம இதை மூணையுமே ப்ரொவைட் பண்ணி நம்ம என்எம்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். என்எம்சி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி. அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதெல்லாம் கொடுத்து தான் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம். ஸோ என்எம்சியில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரினில் போய் பர்சியூ பண்ண போகிறாங்க ஸ்டடீஸ் அப்படின்ற போது அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா? அதாவது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அன் அதர் ஸ்டேட், நீங்கள் ஒரு புது கண்ட்ரிக்கே போகிறீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுடைய லைஃப், அதாவது கேம்பஸ் லைஃபாக இருக்கட்டும், இல்லைனா அங்கே இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், வெதராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே எப்படி இருக்கும்? அதாவது இந்தியாவிலேருந்து போகிற ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? நான் இப்போ படித்து முடிச்சு அரௌண்ட் இப்போ நான் கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக அந்த கண்ட்ரியில் இருக்கேன். அப்போ நானே ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் அங்கே போய் சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பொழுது இப்போ எத்தனை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மொத்தம் 1200 தமிழ்நாடுல மட்டுமே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நான் படிக்க போகும் பொழுது ஒரு ஃபாரின் கண்ட்ரியா தெரிஞ்சுது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், மினி தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஷாப்ஸ் வந்துருச்சு. இட்லி, தோசை எல்லாமே கிடைக்குதாங்க. ஈவன் நம்ம ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுறதுமே 3 டைம்ஸ் உங்களுக்கு இந்தியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுட்டுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே எனக்கு இங்கிலீஷில் நான் வெளியே பேசி பார்க்கவே இல்லை. எல்லாருமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வில் நாட் பி a barrier இல்லையா? எனிஹவ் நீங்கள் படிக்க போகிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கோச்சிங், டீச்சிங் எல்லாமே இருக்க போகுது. இருந்தாலும் இப்போ வெளியில் லோக்கல்ஸ்ட்டு ஏதோ நீங்கள் பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யனும் கிர்கிஸும் கண்டிப்பாக தேவை. கொஞ்சம் பேசிக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வராங்க இல்லையா, கோர்ஸ் படிப்பாங்க இல்லையா, MBBS படிக்கும் பொழுதே அது சைடில் ஒரு சப்ஜெக்டாக வரும். இப்போ இந்தியாவில் தமிழ், இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கள் ரஷ்யன், கிர்கிஸ் ஒரு சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் வந்துடும். அப்போ பேசிக்காக நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு டாக்ஸி ஏறணும்னா எப்படி ஏறுறது, கடையில் ஒரு பழங்கள் வாங்கணுமோ எதுனாலுமே அந்த பேசிக் இது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ நீ எனக்கு புரிஞ்சது தட் அது ஆல்மோஸ்ட் ஒரு மினி தமிழ்நாடு, அங்கே வந்து நிறைய தமிழியன்ஸ் இருப்பாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு. பட் இருந்தாலும் இந்தியன் பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? அதாவது அவங்க குழந்தைய வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் அனுப்பணும்னாலே அவ்வளோ கேள்வி, அவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு வெளிநாடு. ஸோ கண்டிப்பாக நிறைய கேள்விகள் இருக்கும். சேஃப்டியை பற்றி சொல்லுங்கள். அதாவது போத் மென் அண்ட் விமன், எஸ்பெஷலி விமன், அவங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் என்ன மெஷர்ஸ் எடுக்கிறீங்க? இப்போ மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றத கேள்வியாக எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நமக்கு மொத்தம் 7 ஹாஸ்டல் இருக்குது. யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டலே 7 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. எல்லா ஹாஸ்டலுக்குமே உங்களுக்கு வெளியில் செக்யூரிட்டி இருக்காங்க. 24/7 உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகும். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு தனியாக கேர்ள்ஸ் வார்டன் இருக்காங்க, பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு தனியாக பாய்ஸ்க்கு வார்டன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தனியாகவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இன்கேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ முடியல அப்படின்னாலும் உடனே நம்ம வார்டன் வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு யூனிவர்சிட்டினா அதுக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவதுனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலே உடனே பார்த்துடுறோம். ஸோ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24/7 நம்மளோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. இது போக கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் அதையுமே டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ எதுனாலுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நான் உடனே ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்து இது வரைக்கும் எல்லா ப்ராப்ளமுமே அப்படி தான் சால்வ். ஓகே, இப்போ நான் ஒரு ஜென்ரலான கொஸ்டின் கேட்குறேன் டாக்டர். இப்போ கிர்கிஸ்தான் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS ஃபாரினில் பர்சியூ பண்ணணும்னு இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? ஜென்ரலாக கேட்குறேன், என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க கவனிக்கணும்? முதல்ல நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆடில் பார்க்குறீங்க. அதை மட்டுமே பார்த்து சூஸ் பண்ணாதீங்க. இதை நான் வந்து சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சும்மா ஆடை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே இவங்க பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பண்ணும் பொழுது இந்த ஸ்டார் பண்ணுறாங்க அப்போ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டையோ யாரோ சூஸ் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் முதல்ல. அது எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதை கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் பேமெண்ட்டை தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். இப்போ என்னோட இதுவே சொல்லணும்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக நேம் எதுவுமே மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஸ்டார்டிங்கில் எனக்குமே பார்த்தீங்கன்னா 3,15,000 ரூபாய் வாங்கினாங்க இனிஷியல் பேமெண்ட்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு த்ரூ அவுட் ஒரு ப்ராசஸ் மாதிரி சொன்னேன் இல்லையா, அட்மிஷன், டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு கிடையவே கிடையாது. ஆனால் இவ்வளோ காசை நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது கிடையவே கிடையாது அப்படின்றது. அதாவது இதெல்லாம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் கம்மியான அமௌண்ட்லேயே முடிஞ்சிடும். பட் அவங்க உங்களுக்கு சொல்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs மினிமமே 2.5
lakhsலாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அப்ராட் MBBS சூஸ் பண்ணுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. யாருமே இப்படி கோடீஸ்வரங்க வந்து இது இங்கே படிக்கிறது கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆசைப்படுவாங்க இல்லையா MBBS படிக்கணும் அப்படின்ற பேரண்ட் தான். அப்போது என்ன படிக்க வைக்கும் போதெல்லாம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி அனுப்புனாங்க. ஸோ அதனால பேரண்ட்டுக்கு, மாணவர்களாக இருந்தாலும் சரி பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு உங்களோட எல்லாத்தையும் விற்று அப்படி படிக்க வைக்காதீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. யூனிவர்சிட்டியோட அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் இருக்கும் ஒவ்வொரு காலேஜுக்குமே. அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்க. இதுதான் ஃபீஸா, இவங்க சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒன்றா அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் பிளேஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஓகே டாக்டர். பட் இப்போ நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகும்போது எனக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற டீச்சிங்கோட குவாலிட்டி பற்றி எனக்கு சொல்லுங்கள். இங்கே யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் அங்கே யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி படிக்க வரீங்க அப்படின்ற பொழுது எஜுகேஷன் உங்களுக்கு டாப் நாச்சாக நாங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் விஷயம் இப்போ நான் எப்படி டீச் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேனே. நான் இப்போ வந்து அனாட்டமி ஸ்டாஃபாக அங்கே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் ஒரு 3-4 புக்கு ரெஃபர் பண்ணி நான் ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எழுதிட்டு அந்த நோட்ஸை தான் நான் சொல்லி கொடுப்பேனே. நானே கட் ஷார்ட் பண்ணி எப்படி ஈஸியாக நான் புரிய வைக்க முடியும் அப்படி தான் நான் டீச் பண்ணுவேனே. இதை டீச் பண்ணி முடிச்சுட்டு ஆன் ஸ்பாட்லேயே கிளாஸ்லேயே புரிஞ்சுதா, புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன். இப்போ இங்கிலீஷில் தான் நான் சொல்லி கொடுப்பேன். இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலன்னா தமிழில் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தமிழ்லையுமே திருப்பியுமே சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் நோட்ஸ் எழுதும் பொழுதே அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிராயிங் இருக்கு இல்லையா, நான் என் கைப்பட வரைஞ்சிருப்பேன். அது போக கூகுளில் உங்களுக்கு இமேஜஸ் இருக்கும் இல்லையா, அதை பக்கத்துலேயே வச்சிருப்பேன். ஸோ அப்போ பொழுது இதோட ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஒரிஜினலாக கூகுளில் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு இருக்கும். ஸோ இதை அவங்க படிச்சிருவாங்க. ஓகேங்க, கூகுளில் இருக்கிறதெல்லாம் ஓகே படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை எப்படி ரியல்ல எப்படி இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வந்து டம்மிலையுமே வச்சிருக்கோம். ஸோ டம்மியில் ஃபர்ஸ்ட் காமிப்போம். டம்மியில் காமிச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கெடாவர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. 5 கெடாவர்ஸ் இருக்கு, 1 2 இல்லை 5 இருக்கு. ஸோ அந்த கெடாவர்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு வீக்லி ஒவ்வொரு பார்ட்டுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயருக்கு அனாட்டமினா பேசிக்காக எல்லா பார்ட் எங்கே இருக்கு, மசில்ஸ் என்னென்ன, இதுதான் நீங்க கத்துக்க போறீங்க. நர்வ்ஸ் எப்படி போகுது, ஆர்ட்ரிஸ் எப்படி போகுது, அப்படிதான் நம்ம கத்துக்க முடியும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினல் கெடாவர் வச்சு ஸ்டூடெண்ட்டே பிக் பண்ண சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ பொழுது இந்தியாவிலும் அதே பேட்டர்ன் தானே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் டீச்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரஷ்யன் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்லை, 5 இந்தியன் ஸ்டாஃப்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படின்ற பொழுது இந்தியன் ஸ்டாஃப்ஸ்ன்ற போது நம்மளோட வே ஆஃப் டீச்சிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாக்டர், இப்போ காலேஜ்னா ஒரு சைடில் வந்து உங்களுக்கு வந்து படிக்க வேண்டியது, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம். பட் இருந்தாலும் இன்னொரு சைடில் இந்த ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வந்து அங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, இல்லை ஒரு சோஷியல் லைஃப் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற சோஷியல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அங்கே இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி, அந்த கரன்சிக்கு நம்ம இந்தியாவோட ஈக்குவேட் பண்ணும்போது? கரன்சி ஃபர்ஸ்ட் போயிடலாம். கரன்சி பார்க்குறீங்க அப்படின்னா சேம் இந்தியாவில் இப்போ ₹1 அங்கேயும் கிட்டத்தட்ட ₹1 ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் 10,000 ரூபாய் போடுறாங்கன்னா 10,000 நீங்கள் எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்போ இதிலே தெரியும். இந்தியாவில் நீங்கள் என்ன செலவு பண்ண போறீங்களோ அதுவே தான் இருக்க போகுது. ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் கான்வர்சேஷன். ஃபைனலி உங்களுடைய ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் ஆல் தி ஆஸ்பைரிங் MBBS ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் தேர். நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் சான்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சான்ஸ் போயிருச்சா, இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதை விட பெட்டராகவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினச்சி வரி பண்ணிட்டு திருப்பி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு MBBS முடிக்கிறதுக்கு பெஸ்ட்டான யூனிவர்சிட்டிஸை எடுத்து படிச்சுட்டு இந்தியாவில் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, அவ்வளோதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் லவ்லி கான்வர்சேஷன். தேங்க்யூ.